எங்க அம்மா கிட்ட போய் கேட்டேன், அம்மா இது எப்படிம்மா எனக்கு புரியல, கிளிசரின் போட்டு ட்ரை பண்ணோம்ல, ஆனா நடுவில் அழுக வரலன்னா என்ன பண்றது அப்படின்னு. ஏதானு ரொம்ப வந்து இதுவா நீ யோசிச்சுக்கோ, இந்த மாதிரி யூ திங்க் சம்திங் வெரி சேட், சோ நீ சேடா நினைச்சேன்னா உனக்கு ஆட்டோமேட்டிக்கா எமோஷன் ஆயிரும் அப்படின்னாங்க. அதான் சொல்லுவாங்க. சோ நான் வந்து எங்க அம்மா என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, எனக்கு ஏதோ ஆயிடுச்சு அவங்களுக்கு, சோ நீ எவ்வளவு சோகமா இருப்ப, சோ நீ வந்து அப்படி நினைச்சேன்னா உனக்கு அழுக வந்து. நீங்க என்ன நினைச்சீங்க? நான் போய் நின்னேன், எதுல இருந்து நடந்தா நான் ரொம்ப சோகமா இருப்பேன். நிஜமா நானும் விஜய் லவ் பண்ணி எங்க அம்மா அப்பா வந்து இப்படி பிடிச்சாங்க, ஐயோ எங்க அம்மா மிதிக்க சும்மாவே ஒண்ணும் இல்லாத விஷயத்துக்கே மிதிப்பாங்க, அப்படி வந்துச்சு பாருங்க ஒரு. நிஜமாவே நான் விஜய் போய் கட்டி பிடிச்சி விழுவுறேன், இது பண்றேன், கடைசியில அந்த சொல்றேன். ஆமா அது இருக்கும் சார் படத்துல. ஆமா அந்த கேமரா அந்த கை கிட்ட கூட கொண்டு வருவாங்க, ரெண்டு பேர் கை வந்து லாஸ்ட்ல இப்படி இப்படி வந்து இப்படி கிரிப்பிங்ல இப்படி விடுவோம். நான் உடலையே, நீ எப்படி விட்டுருப்ப? சீரியஸா எனக்கு அந்த ஷார்ட்டுக்கு அப்புறம் வந்து உட்காந்து எனக்கு 1 hour யார்ட்டையுமே நான் பேசல. ஓகே, எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எங்க அம்மாவே கேக்குறாங்க, என்ன இவ்வளவு இன்வால்வ் இருக்காங்க. சீரியஸா லைட்டா one part of me fell in love with Vijay that day. Because நான் அப்படி நினைச்சிட்டேன்ல. ஓகே ஓகே ஓகே. பிடிச்சிட்டாங்க. ஐயோ சத்தியமா that was the impact it played in me as an actor. That is called involvement.